This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மக்கள் என்ன எண்ணத்தில் மக்கள் வாக்களித்தார்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த எண்ணம் 100% நிறைவேறும். அவர் எங்களுடைய கட்சியோட செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே யாருக்கும் தனிப்பட்ட தொழில்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பற்றி யாரும் கருத்து கூறுவதற்கான உரிமை இல்லை. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரித்ததோடு சேர்ந்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக மக்கள் அனைவரும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். நாங்கள் முன்னரே தெரிவித்தது போல இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த மக்கள் ஒரு திருவிழா போல வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எண்ணத்தையும் கருத்தில் கொண்டு இன்று எங்களுடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை 144 உறுப்பினர்கள் ஆதரித்து அந்த கொண்டு வந்த தீர்மானம் இந்த அரசு தொடர வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று 144 உறுப்பினர்கள் வாக்களித்து இந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. கண்டிப்பாக இது எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். கண்டிப்பாக மக்கள் என்ன எண்ணத்தில் மக்கள் வாக்களித்தார்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த எண்ணம் 100% நிறைவேறும். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா ஒரு புது மாதிரியான ஒரு சட்டசபையை பாக்குறோம்னு பெரும்பாலான கருத்துக்கள் இருக்கு. பெரும்பாலான இளைஞர்கள், சாமானியர்கள், ஏழை எளிய மக்கள் என்று சட்டப்பேரவை உறுப்பினராக வந்து அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் பிரதிநிதிகளாக, உண்மையான மக்கள் பிரதிநிதிகளாக இங்கு சட்டசபையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த சட்டசபை மாண்பும் இந்த தமிழக மக்கள் என்ன எதிர்பார்த்து இந்த எங்களுடைய தலைவருக்கு வாக்களித்தால் அந்த எண்ணம் 100% நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாக்களித்த அனைவருக்கும் என்று எங்களுடைய தலைவர் நன்றியை தெரிவித்தார். அது இல்லாமல் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் தொடரும் என்பதையும் சட்டசபையில் தெரிவித்தார். கண்டிப்பா அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தார். அதிமுக ஒரு பிரிவினுடைய ஆதரவு கேட்கப்பட்டதுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் வந்திருக்கு. அவங்களுடைய தலைவர்களை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் சந்தித்தார். மற்ற கட்சியை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது என்ன கேள்வி? அவர் எங்களுடைய கட்சியோட செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே யாருக்கும் தனிப்பட்ட தொழில்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பற்றி யாரும் கருத்து கூறுவதற்கான உரிமை இல்லை. அவர் எங்களுடைய கட்சியோட இதுல பேச்சாளராக ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே வந்து நியமிக்கப்பட்டு விட்டார். அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது என்னென்ன திட்டங்கள் பட்டது? கண்டிப்பா எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் நல திட்டங்கள் கண்டிப்பாக தொடரும் என்பதை அங்கே தெரிவித்தார். வேற எங்கேயுமே இங்க பாருங்க, எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ஆதரித்ததோடு சேர்த்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. இது குதிரை வேகத்தில் தான் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியமே இல்லை. அதுக்கான தேவையும் இல்லை. கண்டிப்பாக யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, மக்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாக்களித்துள்ளனர். எங்கேயும் யாருக்கும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கான அரசு. வேற எந்த மாற்று கருத்தும் பட் இருந்தாலும் இப்ப எதிர்கட்சி என்னன்னா அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே தாவேகா வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன் ஆதரவு வைக்கிறார்? யாரெல்லாம் எங்களுடைய தலைவர் எல்லா கட்சி தலைவர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்தார். அந்த அடிப்படையில சந்தித்தாரை தவிர்த்து நீங்க மற்றபடியான இந்த எந்த குதிரை பேரமும் யாரிடமும் வந்து தவறான வழியில் நாங்கள் வந்து ஆட்சியை கோருவதற்கான எந்த எண்ணம் இல்லை. இல்ல யாரை சந்திக்க வேண்டும், யாரெல்லாம் எங்களுக்கு பேசியிருந்தோமோ அவங்களை மட்டும் சந்திச்சாங்க. ஒரு பிளவு இருக்கும்போது ஒரு தரப்பினர் மட்டுமே சந்திக்கும் இல்ல, மற்ற கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்கோ இல்ல மற்ற கட்சிக்குள்ள என்ன இருக்குன்றத பேசுறதுக்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது இல்ல, நீட் எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிகள் 5-6 வருஷமா இருக்கு.
கண்டிப்பாக ஒன்றிய அரசு இதுல பெரிய அளவுல எல்லா வருஷமும் குளறுபடி நடக்குது. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த நீட்டே தேவையில்லைங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டு. எப்பயும் அதே ஸ்டாண்ட் தான், நீட்டே தேவையில்லைங்கிறது தான். இது உச்சநீதிமன்ற ஆணைய அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கு. ஒரு சாதாரண நீட் எக்ஸாம கூட ஒன்றிய அரசால சரியாக நடத்த முடியாது, கடுமையான கண்டனத்துக்குரியது. எத்தனையோ பெரிய பெரிய தேர்தல்கள் லட்சக்கணக்கான பங்களிக்கிற தேர்தல் இருக்கு. ஒரு போற மாணவர்களுக்கு ஒரு சின்ன வளையல் கூட போட முடியல. பெண்கள் குழந்தைகள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் பார்க்கிறவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் இன்னைக்கு கரெக்டா சேர்த்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் எல்லாம் செய்ய முடியாத அளவு கூட ஒரு துப்பு இல்லாத இந்த அரசு ஒன்றிய அரசு இதெல்லாம் எப்ப மாற்ற போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த மாதிரி தவறான முறையில் உள்ள வர்றாங்கன்றது கேட்கிறப்ப மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இது ஒரு சாதாரண தேர்தல், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த தேர்தலை கூட ஒழுங்கா நடத்த முடியாது, கடுமையான கண்டனத்துக்குரியது. அது எங்களுடைய முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். எல்லாத்தையும் எங்களுடைய முதலமைச்சர் முடிவு செய்த பிறகு விரைவில் அறிவிப்பார். நன்றி.